Good morning to all. Today class is Social Geography 1 Rocks and Soil. So பாறைகள் மற்றும் மணல் அதை பற்றி தான் பார்த்தோம். ஸோ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ராக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ராக்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். என்னென்னா இக்னோரியர் ராக்ஸ், செட்மெண்ட்ரி ராக்ஸ் அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி 3 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இக்னோரியர் ராக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இக்னோரியர் ராக்ஸோட டைப்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ அடுத்தது செட்மெண்ட்ரி ராக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். டுடே கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் செட்மெண்ட்ரி ராக்ஸ். ஸோ என்ன அப்படின்னா படிவு பாறைகளோட வகைப்பாடுகள் என்ன, டைப்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன டைப்ஸ், எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஆர்கானிக் செக்மெண்ட்ரியேட் ராக்ஸ், மெக்கானிக்கல் செக்மெண்ட்ரியேட் ராக்ஸ், கெமிக்கல் செக்மெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லி 3 இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆர்கானிக் செக்மெண்ட்ரியேட் ராக்ஸ். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா உயிரின படிவு பாறைகள். ஸோ உயிர் படிவு பாறைகள் அப்படின்றது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆர்கானிக் செக்மெண்ட்ரியேட் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். திஸ் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஆஸ் a result of the decomposition of dead plants and animals. It contains fossils, chalk, tar, dolomite and limestone rocks are this category. ஸோ இது என்ன உயிரின படிவு பாறை அப்படின்றது இந்த ராக்ஸ் வந்து என்னென்னா ஃபார்ம் டீகம்போசிஷன் டேட் அழுகின நிலையில் இருக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா இந்த வகையான பாறைகள் அப்படின்னு சொல்லி. ஸோ அது பிளான்ஸாக இருக்கலாம் இல்லை அனிமல்ஸாக இருக்கலாம். எதுவுமே டீகம்போசிஷன் நிலையில் ஃபார்ம் ஆகி அது ராக்ஸாக உருவாகிறது என்னன்னு அப்படி அதோட ரிசல்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா உயிரின படிவு பாறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதுக்கான என்னென்ன ஃபோசில்ஸ் சொல்லலாம். எக்ஸாம்பிளாக சாக் பீஸ் நம்ம யூஸ் பண்ணுறது, டால்க் அப்படின்னா படிக்கல், அப்புறம் டால்மினேட், அப்புறம் வந்து லைம்ஸ்டோன் அப்படின்னா சுண்ணாம்புக்கல். இந்த வகையான ராக்ஸ் எல்லாமே என்னென்னா ஆர்கானிக் செக்மெண்ட்ரியேட் ராக்ஸ். ஸோ அடுத்தது மெக்கானிக்கல் செக்மெண்ட்ரியேட் ராக்ஸ். ஸோ மெக்கானிக்கல் செக்மெண்ட்ரியேட் ராக்ஸ் அப்படின்னா என்னென்னா பௌதிக படிவ பாறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். திஸ் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு டியூ டு த disintegrations of igneous and metamorphic rocks. The natural agents erode and transport these rocks and deposit them at some places. After a long period of time, they cement to form rocks. Sandstone, salt and clay are the example of rocks of this டைப். ஸோ என்ன அப்படின்னா இந்த திஸ் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இது வந்து சிதைஞ்சு போய் தீப்பாறைகளால் வந்து உருமாறி இருக்கக்கூடிய ராக்ஸ் தான் என்னென்னா மெக்கானிக்கல் செக்மெண்ட்ரியேட் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது நேச்சுரலுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இருக்கக்கூடியது. ஸோ இந்த வகையான ராக்ஸில் வந்து சம் பேசஸில் தான் வந்து இந்த வகையான ராக்ஸ் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப காலத்துக்கு அப்புறம் லாங் பீரியடுக்கு அப்புறம் சென்டிமெண்டட் ராக்ஸில் வந்து சாண்ட்ஸ்டோன், சால் அப்படின்னா மக்கள், அப்புறம் கிளே, களிமண், இது எல்லாம் இந்த வகைக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். எந்த வகையான பாறைகளுக்கு? மெக்கானிக்கல் செக்மெண்ட்ரியேட் ராக்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் செக்மெண்ட்ரியேட் ராக்ஸ். கெமிக்கல் செக்மெண்ட்ரியேட் ராக்ஸ் அப்படின்னா என்ன? ரசாயன படிவு பாறை. தீஸ் ஆர் ஃபார்ம்டு பை த precipitation of minerals from water. It is formed usually through evaporation of chemical rich solutions. These rocks are also called as evaporates. Gypsum is an example of this kinds. ஸோ என்னென்னா ரசாயன படிவு பாறை கெமிக்கல் செக்மெண்ட்ரியேட் ராக்ஸ் அப்படின்றது வந்து இது வந்து நிறைய கனிமங்களை வந்து வாட்டர்லேருந்து நிறைய கனிமங்களை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது. இதோட ஃபார்மேஷன் வந்து எவாப்ரேட் ஆகி கெமிக்கலில் வந்து ரிச் சொல்யூஷன் கிடைக்கக்கூடியது. வேதியியலில் வந்து அதிகமாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடியது. இது மாதிரி
ராக்ஸ் என்னன்னு சொல்கிறோம்னா எவாப்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உப்பு படற்பாறை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஜிப்சம் தான் வந்து உப்பு படற்பாறை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இக்னோரியர் ராக்ஸ் பார்த்தாச்சு, இப்போ செக்மெண்ட்ரேட் ராக்ஸும் பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டாமார்பிக் ராக்ஸ், உருமாறும் பாறைகள். ஸோ மெட்டாமார்பிக் ராக் மீன்ஸ் உருமாறும் பாறைகள். This word metamorphic is derived from two Greek words meta and morpha. Meta means change and morpha means shape. When igneous and segmented rocks subject to high temperature and pressure, the original rocks get altered to form a new kinds of rocks called the metamorphic rocks. Metamorphic is of two types. They are. ஸோ என்ன அப்படின்னா, இந்த வேர்ட் மெட்டாமார்பிக் அப்படின்றது எது டிரைவ் பண்ணி டூ கிரேக் வேர்ட்ஸான மீட்டா அப்படின்றது மார்ஃபியா அப்படின்ற 2 வேர்ட்லேருந்து வந்தது தான் இந்த மெட்டாமார்பிக். ஸோ இந்த மீட்டா அப்படின்றது வந்து எதுனா சேஞ்ச் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மார்ஃபி அப்படின்னா ஷேப். ஒரு பாறையை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய, அதோட ஷேப்பையும் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியது தான் எது அப்படின்னா இந்த மெட்டாமார்பிக் ராக்ஸ். அதனால தான் உருமாறும் பார்வைகள் அப்படின்னு சொல்லி பாறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதே என்ன அப்படின்னா, இக்னோரியர் ராக்ஸாக இருந்தாலும் சரி, செக்மெண்ட்ரேட் ராக்ஸ், அதோட சப்ஜெக்ட் வந்து ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ இந்த ஒரிஜினல் ராக்ஸ்லேருந்து இதனால் புது கைண்ட் ஆஃப் ராக்ஸை மாற்றுறது தான் இது என்ன அப்படின்னா மெட்டாமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது 2 டைப்ஸ் இருக்குது. தெர்மல் மெட்டாமார்பிக், டைனமிக் மெட்டாமார்பிக் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. தெர்மல் மெட்டாமார்பிக் அப்படின்னா வெப்ப உருமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். டைனமிக் அப்படின்னா இயக்க உருமாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இஃப் த சேஞ்ச் இன் திஸ் ராக்ஸ் இஸ் மெயின்லி காஸ்ட் பை த ஹை டெம்பரேச்சர், த ப்ராசஸ் இஸ் கால்ட் எஸ் தெர்மல் மெட்டாமார்பிக். ஸோ இது வந்து ஒரு சேஞ்ச் ஆகுது, உருமாறுது அப்படின்னா இதோட காஸ் அப்படின்றது வந்து அதிக டெம்பரேச்சர், அதிக வெப்பநிலையை தான் வந்து குறிக்கும். இதனால தான் இந்த தெர்மல் மெட்டாமார்பிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இஃப் த சேஞ்ச் இன் திஸ் ராக்ஸ் இஸ் மெயின்லி காஸ்டு பை ஹை ப்ரெஷர், த ப்ராசஸ் இஸ் கால்ட் த டைனமிக் மெட்டாமார்பிக். ஸோ இந்த வகையான பாறைகள் சேஞ்சஸ் ஆகக்குள்ளே வந்து ஹை ப்ரெஷர் இருந்துச்சு, ஹை டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா அது தெர்மல் மெட்டாமார்பிக், ஹை ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அது டைனமிக் மெட்டாமார்பிக். ஹை ப்ரெஷர்னா டைனமிக், டெம்பரேச்சர் அப்படின்னா thermal. So are you clear? Any doubt? Okay. So next one என்ன அப்படின்னா formation of metamorphic rocks from igneous rocks. ஸோ இது என்ன அப்படின்னா தீப்பாறையிலிருந்து உருமாறும் பார்வையை வந்து எப்படி வந்து மாறுது அப்படின்றது தான். ஸோ கிரானைட் இன்டு ஜெயின்ஸ் காஸ்டு பை டைனமிக் மெட்டாமார்பிக். ஸோ கிரானைட் வந்து எதுவாக மாறுது அப்படின்னா நைஸாக மாறுது, அதுதான் வந்து என்னென்னா டைனமிக் மெட்டாமார்பிக் அப்படின்னு சொல்கிறோம். பேஸ்லைட் இன்டு த ஸ்லேட் காஸ்டு பை த தெர்மல் மெட்டாமார்பிக். கருவால் அப்படின்றது வந்து ஸ்லேட் பலகையாக மாறக்குள்ள அது என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா தெர்மல் மெட்டாமார்பிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ கிரானைட் வந்து நைஸாக மாறினா அது டைனமிக், பேஸ்லைட் வந்து ஸ்லேட்டாக மாறினா அது வந்து என்னென்னா தெர்மல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆர் யூ கிளியர்? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டாமார்பிக் ராக்ஸ் ஃப்ரம் த செக்மெண்ட்ரியேட் ராக்ஸ். ஸோ இது இக்னோரியன் ராக்ஸ்லேருந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ செக்மெண்ட்ரியேட் ராக்ஸ்லேருந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். சாண்ட்ஸ்டோன் இன் ஸ்குவால்சைட் காஸ்ட் பை த தெர்மல் மெட்டாமார்பிக். சேல் இன்டு ஸ்லேட் காஸ்ட் பை த தெர்மல் மெட்டாமார்பிக். ஸோ என்ன அப்படின்னா மணற்பாறை வந்து வெண்கற்கற்பாறையாக வந்து சேஞ்ச் ஆணுச்சு அப்படின்னா அது தெர்மல் மெட்டாமார்பிக். அதே மாதிரி மாக்கல் வந்து பலகப்பாறையாக வந்து மாறுனுச்சு அப்படின்னா அது தெர்மல் மெட்டாமார்பிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெட்டாமார்பிக் ராக்ஸ். மெட்டாமார்பிக் ராக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? மெட்டாமார்பிக் ராக்ஸ் ஆர் மோஸ்ட்லி கிறிஸ்டியலின் இன் நேச்சர். இவங்க வந்து படிகத்தன்மை கொண்டவங்க தான் வந்து யார் அப்படின்னா இந்த மெட்டாமார்பிக் ராக்ஸ். த கன்சிஸ்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் பேங்க் ஆஃப் லைட் அண்டு டார்க் மினரல்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்து இதுக்கு பதிலாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய டார்க் அண்ட் லைட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆர் யூ கிளியர்? எனி டவுட்? ஓகே.
this class is over. I will give the homework. Next class, rock cycle. Okay, the homework is so metamorphic rocks and segmentary rocks, soil conservation and soil erosion. These two questions are homework, and write it and send me in a WhatsApp group. Thank you.